அனைவருக்கும் வணக்கம். மனிதனின் ஆயுள் காலம் குறுகிக்கொண்டே போவதற்கான 7 முக்கியமான காரணங்களையும், மனிதர்கள் ஆரோக்கியமாக வாழ்வதற்கான 4 முக்கியமான நல்ல விஷயங்களையும் இந்த வீடியோவில் விளக்கமாக பார்க்கலாங்க. எளிது எளிது ஆரோக்கியம் எளிது என்ற நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஆரோக்கியமாக வாழறதுக்கான பல நல்ல விஷயங்களை எளிமையாக செலவில்லாமல் செய்யக்கூடிய நல்ல விஷயங்களை ப்ரொமோட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ மனிதனின் ஆயுள் காலத்தை குறைக்கும் 7 முக்கியமான காரணங்களை பார்க்கலாம். இன்றைய உலகத்தில் மருத்துவ வசதிகள் அதிகமாக இருக்கிறது. அதாவது ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் நிறைய வந்துடுச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நோய்களும் அதிகமாக வந்துடுச்சு அப்படின்னு தான் அர்த்தம், இல்லைங்களா? சரி, இந்த ஆயுள் காலம் எதிர்பார்த்த அளவுக்கு உயரவில்லைன்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. நிறைய பேருக்கு உடல் நலம் குறைஞ்சிக்கிட்டே தான் வருது. அதாவது ஆரோக்கியம் குறைஞ்சிட்டே தான் இருக்குது. இதற்கான முக்கிய காரணம் நம்மளுடைய வாழ்க்கை முறை தான். வாழ்க்கை முறை மாறிடுச்சு. அது என்னன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். முதலாவது காரணம் உடற்பயிற்சி இன்மை, உடல் உழைப்பு இல்லாதது தான் முக்கியமான காரணம். முன்னோர்கள்லாம் என்ன பண்ணாங்க, அந்த காலத்தில் இயற்கையாகவே உடல் உழைப்பில் ஈடுபட்டாங்க. ஸோ பெண்கள்லாம் வீட்டில் சமைச்சாங்க, அரிசி குத்துனாங்க, மாவு அரைச்சாங்க, கையாலே மாவு அரைச்சாங்க, துணி துவைச்சாங்க. இப்போ எல்லாத்துக்கும் மிஷின் வந்துடுச்சு. அதனால் உழைப்பு குறைஞ்சிடுச்சு. அந்த உழைப்பு குறைஞ்சோன்னா என்ன பண்ணினா, அதை நம்ம முன்னேற்றத்துக்கு பயன்படுத்தணும். ஸோ இப்போ உழைப்பு குறைஞ்சிட்டு வாஷிங் மிஷினில் துணி துவைச்சிட்டு உட்காந்து டிவி பார்க்கறதுனால என்ன யூஸு? அதனால் நாம் உடற்பயிற்சி செய்ய வேண்டும். ஏன்னா உடல் உழைப்பு குறைஞ்சிடுச்சனால உடற்பயிற்சியை கண்டிப்பாக செய்ய வேண்டும். ஸோ அந்த காலத்தில் நிறைய பேர் விவசாய வேலையை பார்த்தாங்க. ஸோ எல்லா வேலையும் உடல் உழைப்பு வச்சு தான் செஞ்சாங்க. நிறைய நடந்து தான் போனாங்க. நிறைய பஸ்ஸு கிடையாது, வாகனங்கள்லாம் கிடையாது. அதேமாதிரி வீட்டு வேலைகள்லாம் கையால் தான் செஞ்சாங்க. அதெல்லாம் வாழ்க்கை முறையாகவே இருந்துச்சு. இப்போ இதெல்லாம் கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணும்னு இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுறோம், நிறைய பேர் கம்ப்யூட்டருக்கு முன்னாடி ஃபோன் முன்னாடி உட்காந்துக்கிட்டு நிறைய நேரம் வேலை செய்கிறோம். ஸோ உடல் அசையாமல் இருந்தால் கெட்டு போகும், மனசு அசைஞ்சால் கெட்டு போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா உடலுக்கு ஏதாவது வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இல்லை நீங்கள் உட்காந்துட்ருக்க, இப்போ கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்துட்ருக்கீங்கன்னு வச்சிங்களேன், கீழே உட்காந்து சின்னதாக ரைட்டிங் டெஸ்க் இருக்குது இல்லைங்களா, அது மேலே லேப்டாப் வச்சு நீங்கள் ஒரு வஜ்ராசனமோ இல்லை ஒரு பத்மாசனமோ இல்லை சுகாசனமோ உட்காந்து செஞ்சால் கூட ஓரளவுக்கு, அதாவது அது ஒரு பெரிய எக்ஸசைஸ்ன்னு சொல்ல முடியாது, ஆனால் வஜ்ராசனம்லாம் நீங்கள் ஒரு 20 நிமிஷம் உட்காந்திங்கன்னா ஒரு நல்ல எக்ஸசைஸ் தான். இப்போ அந்த மாதிரி செய்யும்போது உங்களுடைய ஹார்ட் டிசீஸ்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் குறைவாக இருக்கும். சர்க்கரை நோயெலாம் உடல் உழைப்பு இருந்தாலே அந்த நோய் வராது அப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்க. சரி, ரெண்டாவது முக்கியமான விஷயம் இரவில் கண் விழித்தல். ஸோ நம்ம மனித வாழ்க்கையே பார்த்திங்கன்னா இயற்கையோடு இணைந்து இருக்கணும். அப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரிய வெளிச்சம் இருக்கும்போது நம்ம நிறைய வேலை செய்யணும். சூரிய வெளிச்சம் இல்லாத போது இந்த செயற்கை வெளிச்சம் இருக்கு இல்லைங்களா, லைட்டு வெளிச்சத்தில் அதிகமான நேரம் வேலை செய்ய வேண்டாம் அப்படின்னு தான் எல்லாருமே ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அதே சமயத்தில் அந்த ஸ்க்ரீன் டைம் இருக்கு இல்லைங்களா, அந்த ஸ்க்ரீன் டைமு ரொம்ப அதிகமாக இருக்குது. அதை நைட் டைமில் ரொம்ப குறைச்சிக்கிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ டே டைமில் பார்க்கும்போது, டே டைமில் சன்லைட்டோட வெளிச்சம் இருக்கும், மொபைல் ஃபோன்லேருந்து வரக்கூடிய வெளிச்சம் ஒரு மினிமமாக தான் இருக்கும். ஆனால் நைட் டைமில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய வெளிச்சம் அதுவும் செயற்கையான வெளிச்சம்தான், லைட்லேருந்து வரதும் செயற்கையான வெளிச்சம்தான். அதனால் டிவி பார்க்குறது, மொபைல் ஃபோன் பார்க்குறது, லேப்டாப் ஒர்க் பண்ணுறது, இதெல்லாம் தூங்குறதுக்கு கண்டிப்பாக ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி அதை நிறுத்திடுங்க. இப்போ 10 மணிக்கு தூங்குறீங்கன்னா ஒரு 8 மணிக்காவது, அடுத்தது குறைஞ்சது 9 மணிக்காவது அதை ஆஃப் பண்ணிடணும். அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. அதேமாரி இரவு எவ்வளோ சீக்கிரம் படுக்கிறீங்களோ காலையில் அவ்வளோ சீக்கிரம் நல்லா சுறுசுறுப்பாக எழுந்திரிக்கலாம். ஸோ என்னைக்காவது ஒரு நாள் நைட்டு லேட் ஆகுதுன்றது வேற, அது பழக்கப்படுத்திக்காதீங்க. நிறைய பேர் 12 மணி 1 மணி 2 மணி வரைக்கும் முழிச்சிட்ருக்காங்க. அதனுடைய தேவையே இல்லை. அந்த தேவையை நீங்கள் தான் டைம் மேனேஜ் பண்ணிக்கணும். எல்லாருக்கும் 24 மணி நேரம் தான் இருக்குது. உங்களுக்கு இருக்கக்கூடிய 24 மணி நேரத்தை நீங்கள் எவ்வளோ பெஸ்ட்டாக மேனேஜ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆரோக்கியமாக இருப்பீர்கள். மூன்றாவது முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, காலை உணவை தவிர்த்தல். அது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய கெட்ட பழக்கம். ஏன்னா அதுக்கு பேரே பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் என்ன சொல்கிறாங்க, பிரேக்ஃபாஸ்ட் அப்படிங்கிறாங்க.
ஃபாஸ்டிங்னா விரதம் இருத்தல். அந்த விரதம் இருக்கிறத முடிக்கிறது தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட். அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா, காலையில் எழுந்திரிச்ச உடனே தண்ணி குடிக்க சொல்கிறாங்க. காரணம் ஏன்னா ஒரு விரதத்தை முடிக்கும் போது நீர் ஆகாரம் கொடுத்து சாப்பிட்டு தான் விரதத்தை முடிப்பார்கள். அதனால் காலையில் தூங்கி எழுந்திரிச்ச உடனே வாய் கொப்பளிச்சுட்டு தண்ணீர் குடிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி காலை உணவு வந்து பிரெயின் ஃபுட் அப்படின்றாங்க. அதாவது மூளைக்கான உணவு வந்து காலை உணவு. அப்போ காலையில் நீங்கள் சாப்பிட்றது சத்துள்ள இயற்கை உணவாக இருப்பது மிக மிக நல்லது. அதனால் வந்து உடல் ஆரோக்கியமாக இருக்கும். உடம்புக்கு தேவையான சத்துக்கள் இயற்கை உணவில் அதிகமாக இருக்கும் சமைச்ச உணவை கம்பேர் பண்ணும்போது. ஸோ காலங்காலத்தில் ஒரு எண்ணெய் பலகாரமோ, அதாவது ஒரு எண்ணெயில் செஞ்ச ஒரு பெரிய சாப்பாடெல்லாம் சாப்பிட வேண்டாம். ஸோ காலையில் வந்து வேக வைத்த உணவுகள் அல்லது இப்போ இடியாப்பம், இட்லி அல்லது இயற்கை உணவு இது மாதிரி எடுத்துங்க. தோசை கூட காலையில் சாப்பிட வேணாம். சப்பாத்தி பூரிலாம் கண்டிப்பாக சாப்பிடாதீங்க, சரிங்களா? அதே மாதிரி ஆரோக்கியமற்ற உணவுகள், அதாவது ஆங்கிலத்தில் ஜங்க் ஃபுட்டு அப்படிங்கிறாங்க இல்லையா. ஒருத்தர் சொன்னார், ஜங்க் வந்து ஃபுட்டே கிடையாது. ஏன்னா ஜங்க்னா என்ன அர்த்தம் தமிழில்? குப்பை அப்படின்னு அர்த்தம். குப்பையை வந்து உணவே ஆகாது. அப்போ ஜங்க்கு அப்படின்னு வந்தாலே அது ஃபுட்டே கிடையாது. அது ஜங்க்குனா குப்பையில் போட வேண்டியது அப்படின்னு புரிஞ்சுக்குங்க. அதே மாதிரி பேக்கெட்டு அண்ட் ப்ராசஸ்டு ஃபுட்டு எதையுமே சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. அதெல்லாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, போர் காலத்தில் போர் வீரர்களுக்கு கொடுக்கக்கூடிய உணவு. அந்த டைமில் அவங்க சமைக்க முடியாது, இல்லை அவங்களுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போக முடியாது. அதனால் பிஸ்கட் மாதிரி இல்லை கேக் மாதிரி சில இதெல்லாம் ப்ராசஸ் பண்ணி அதை பேக் பண்ணி கொடுத்துருவாங்க போர் வீரர்களுக்கெல்லாம். அவங்க ஒரு வாரம் 10 நாளாக இருந்தாலும் அதுக்கப்புறம் அவங்க கேம்புக்கு வரும்போது தான் அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும். அது வரைக்கும் அவங்க சாப்பிட்றதுக்கு தான் இந்த சாக்லேட்லாம் கண்டுபிடிச்சாங்களாம். பரோட்டா இதெல்லாம் வந்து போர் காலத்தில், 2ஆம் உலக போர் காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. அதனால் அந்த மாதிரி உணவுகள்லாம் நம்மளுக்கு தேவையே கிடையாது. ஸோ அதிகமான எண்ணெய் உள்ள உணவுகள், அதிகமாக சர்க்கரை இருக்கக்கூடிய உணவுகள், அதெல்லாம் இப்போ வந்து நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்குது. அதில் சுவைக்கு வேற நம்ம அடிமையாகி எப்பயாவது ஒரு நாள், அதாவது மாதத்துக்கு ஒரு நாள், 2 மாதத்துக்கு ஒரு நாள் சாப்பிட்றதுனா வேற. அந்த காலத்தில் சொல்லுவாங்க, தீபாவளி பொங்கலுக்கு தான் இட்லி தோசையே வந்து தீபாவளி பொங்கலுக்கு தான் சாப்பிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட இட்லி தோசையை வந்து இப்போ நம்ம டெய்லி சாப்பிட்டுட்டு இருக்கோம். அப்படின்னா அது எந்த அளவுக்கு உடலுக்கு தேவையில்லாத உணவு அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். சுவைக்கு நீங்கள் அடிமையாக இருக்கிறது தப்பு இல்லை. அதே சமயத்தில் இந்த ப்ராசஸ்டு அண்ட் பேக்டு ஃபுட்டோடைய சுவைக்கு அடிமையாகாதீங்க. பழங்களை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு டேஸ்ட் இருக்குங்க. ஒரு பழங்களையும் ஒரு டேஸ்ட் இருக்குது. அவ்வளவு வெரைட்டியான பழங்களும் நம்ம நாட்டில் கிடைக்குது, நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்குது. அதனால் நம்ம ரொம்ப பாக்கியசாலிகள். அந்த மாதிரியான சுவையான பழங்களை கண்டிப்பாக சாப்பிடும் பழக்கத்தை உருவாக்கி கொள்ளுங்கள். ஸோ இப்போ அந்த ஆரோக்கியமற்ற உணவுகளை சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் அந்த நோய் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அடுத்து பணத்தை நோக்கிய ஓட்டம். அதாவது பணம் வாழ்க்கைக்கு கண்டிப்பாக தேவை தான். அதற்காக ஓய்வு இல்லாமல் உழைச்சிக்கிட்டே இருந்தோம்னு வச்சிங்களேன், அதனால் என்ன ஆகும்? பல ஸ்ட்ரெஸ் அதிகமாகும். ஸ்ட்ரெஸ் அதிகமாச்சுன்னா பல ஹார்ட் டிசீஸ்லாம் வருது அப்படின்றாங்க. அதனால் பணத்தை நோக்கி ஓட்டத்தை வந்து ஓரளவுக்கு குறைச்சிக்கங்க. ஸோ கண்டிப்பாக வந்து லீவ் எடுங்க. வீக்கெண்டில் லீவு கண்டிப்பாக யூஸ் பண்ணிங்க. சாட்டர்டே சண்டேயில் பர்சனல் டைமை ஒதுக்குங்க. உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸோ மன அமைதிக்கு கண்டிப்பாக முக்கியத்துவம் கொடுங்க. மன அமைதி இல்லைன்னா அது பல நோய்க்கு வழி பண்ணும். அதே மாதிரி முக்கியமான விஷயம், 6வது விஷயம் பார்த்தீங்கன்னா, பழைய உணவை சூடாக்கி உண்ணுதல். அதான் அந்த ஃப்ரிட்ஜுன்னு ஒன்று வச்சுருக்காங்க இல்லைங்களா. அந்த ஃப்ரிட்ஜில் சில பேர்லாம் வந்து ரொம்ப பெரிய ஃப்ரிட்ஜாக வாங்குறாங்க. எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க நிறைய ஃபுட்டை வந்து அதில் ஸ்டோர் பண்ணிடுறாங்க, எடுத்து சாப்பிட்றதெல்லாம் சொல்கிறாங்க. பட்டு ஃப்ரிட்ஜே யூஸ் பண்ணலைன்னா நீங்கள் மிகப்பெரிய பாக்கியசாலிகள். அப்பப்போ அன்னன்னைக்கு உணவு அன்னன்னைக்கு சமைச்சு அப்பப்போ சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் வந்து பழைய உணவை சூடாக்கக்கூடாது. ஏன்னா ஒரு உணவை வந்து சமைச்சிட்டிங்கனாலே ஒரு 2 மணி நேரத்தில் 3 மணி நேரத்தில் அதை சாப்பிடணும் அப்படின்றாங்க. அதை மறுபடியும் ஃப்ரிட்ஜில் வச்சு அது ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்து
அந்த ரொம்ப சில்லுன்னு இருக்கும். அது சூடு போகிறதுக்காக மறுபடியும் அதை சூடு பண்ணுறதுனால உணவில் இருக்கக்கூடிய சத்து பொருள்லாம் கெட்டு போவதாக கண்டிப்பாக சொல்கிறாங்க. அது நிறைய பேர் நிரூபிச்சிருக்காங்க. அதனால் உடல் ஆரோக்கியம் மிகவும் பாதிக்கப்படுகிறது. அதனால் பழைய உணவுகளை சூடாக்கி சாப்பிடுவதற்கு பதிலாக நீங்கள் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ்லாம் இருக்குது, அதை வாங்கி ரா வெஜிடபிள்ஸே நிறைய சாப்பிட்லாம். ஃப்ரூட்ஸை வந்து அப்படியே சாப்பிட்லாம், எந்த வித ப்ராசஸும் பண்ணாமல். அதெல்லாம் ரொம்ப நல்லது. சரி, அடுத்தது பார்த்திங்கன்னா கவலையை மனதில் வைத்திருத்தல். அது வந்து உடல் நோய்க்கு ஒரு முக்கியமான காரணமாக அமைகிறது. ஸோ மன அழுத்தம் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா உடலுக்கும் மனதுக்கும் மிகப்பெரிய எதிரியாக இருக்கிறது. அதான் ஒருத்தர் சொன்னார். ஆக்சுவலாக இப்போ ஒருத்தருக்கு ஒரு பிஸ்னஸில் 1,00,000 நஷ்டம் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க. 1,00,000 நஷ்டம் ஆகிட்டது உண்மையிலே ஒரு பெரிய வருத்தமான செய்தி தான். ஆனால் அதையே நினச்சி ரொம்ப கவலைப்பட்டு இருந்தாருன்னு வச்சுங்க, அப்போ அதுக்கு 2 நஷ்டமாகிடும். 1,00,000 நஷ்டமானது ஒரு விஷயம், மன அழுத்தம் இருக்கிறதுனால அதையே நினச்சிக்கிட்டு மன அழுத்தம் இருப்பதுனால அவருக்கு ஸ்ட்ரெஸ்ஸும் அதிகமாகும். அடுத்து என்ன பண்ணணும்னு அவரால் யோசிக்க முடியாது. இந்த ஸ்ட்ரெஸ் அதிகமாகிறதுனால பல நோய்களும் உருவாகும். அப்போ வந்து நஷ்டம் வந்துடுச்சா, இது எப்படி என்ன செய்யுது, இதுலேருந்து மீண்டு வரலாம், என்னென்ன தப்பு பண்ணோம், அந்த தப்பை மறுபடியும் பண்ணாமல் எதை சரி பண்ணால் நம்ம மேலும் மேலும் முன்னேறுவோம் அப்படின்னு யோசிச்சாங்கனாலே போதும், அந்த கவலைகள்லேருந்து நம்ம மீண்டு வந்துடலாம். அதான் பெரிய பெரிய மகான்கள்லாம் சொல்லியிருக்காங்க, கடவுள் வந்து ஒரு கதவை மூடனா இன்னொரு கதவை திறந்து வைப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. சமீபத்தில் வேதாத்ரி மகரிஷி அவருடைய ஸ்பீச் கேட்கும்போது அதுவே தப்பு அப்படிங்கிறாரு. மகரிஷி என்ன சொல்கிறாருன்னா, கடவுள் வந்து இன்னொரு கதவை திறந்து வச்சுட்டு தான் நம்மளுக்கு ஒரு கதவை மூடுறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து மூடின கதவையே பார்த்துட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் திரும்பி பார்த்தீங்கன்னா கதவு திறந்துருக்கும். அந்த டைரக்ஷனை நம்ம திரும்புறதுக்கு நம்மளுடைய மனசு ஒத்துழைக்கணும். அந்த மனசு ஒத்துழைக்கணும்னா நீங்கள் கவலையை ஒழிக்க வேண்டும். கவலை ஒழித்தல் அப்படின்னு வேதாத்ரி மகரிஷி அவர்கள் ஒரு பயிற்சி முறையை சொல்லி கொடுக்குறாங்க. அது மனவளக்கலை மன்றங்களில் நீங்கள் கற்றுக்கலாம். எனவே கவலைகளை ஒழிப்போம், சந்தோஷமாக வாழ்வோம். இப்போ இந்த ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு சில வழிமுறைகள், அதையும் பார்த்துருவோம். ஒரு 4 விஷயத்தை தான் நம்ம சொல்ல போகிறோம். வாழ்வில் உணவுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். நம் உண்ணும் உணவின் தரமே நம் உடலின் தரத்தை நிர்ணயிக்கிறது. ஸோ அற்புதமான உணவு, அதாவது சத்துள்ள ஆகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமைக்காத இயற்கை உணவுகள் தான். அதில் எந்த வித மாற்று கருத்துமே கிடையாது. அது 3 வேளையும் இயற்கை உணவில் சாப்பிட்டுட்டு ஆரோக்கியமாக வாழறவங்களாம் இருக்காங்க. அட்லீஸ்ட் நம்ம ஒரு நாளைக்கு ஒரு வேளையாவது இயற்கை உணவுகளை சாப்பிட்டு பழகுவோம். சரிங்க, இதில் அந்த 4 விஷயங்களும் நல்ல விஷயங்கள் வந்து ஏற்கனவே சொன்னது தான் இதெல்லாம், பட் மறுபடியும் அதை சொல்கிறேன். நேரத்துக்கு உறங்குங்கள். இரவு நேரத்தின் போது நம்ம உடம்பு தன்னைத்தானே சீரமைத்து புதுப்பித்துக் கொள்கிறது. ஸோ காலையில் வெறும் வயிற்றில் சூடான நீர், வெதுவெதுப்பான நீர், சூடான நீர்னால் ரொம்ப ஹாட்டாக இல்லை, வெதுவெதுப்பான தண்ணி குடிங்க. இயற்கை உணவை பற்றி நிறைய சொல்லியிருக்கேன், இப்போ பேசும்போதே அதில் சொன்னேன். ஸோ பழங்களை நிறைய சாப்பிடுங்க, போதிய தண்ணீர் குடிங்க, இளநீர், தர்பூசணி அந்த மாதிரிலாம் சாப்பிடுங்க. தேங்காயெல்லாம் பச்சையாக சாப்பிட்லாம். ஊற வைத்த நிலக்கடலை இல்லைன்னா வந்து பச்சை பயிறு முளைக்கட்டி சாப்பிட்லாம். இல்லை சில கொண்டைக்கடலையெல்லாம் வந்து வேக வச்சு கூட சாப்பிட்லாம். வெள்ளரி பிஞ்சு, கேரட்டு, சின்ன வெங்காயம், பழங்கள், நட்ஸ் இருக்கு இல்லையா, முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, பிஸ்தாம் பருப்பு, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாகவே எடுத்துக்கலாம். ஒரு ரெண்டு பாதாம் பருப்பு, 2 முந்திரி பருப்பு, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை எடுத்துக்கிட்டாலே உடம்புக்கு தேவையான சத்துக்கள் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் நிறைய பாதாம் பருப்பு வாங்கணும்னு அவசியம் இல்லை, நிறைய சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. ஓகே, அடுத்து 3வது உடற்பயிற்சி மற்றும் மனநலம். காலையில் கண்டிப்பாக சாப்பிடுங்க, இயற்கை உணவை சாப்பிடுங்க. ஆரோக்கியமான உணவை அளவாக சாப்பிடுங்கள். தினமும் குறைந்தபட்சம் 2 வேளை 20 நிமிடங்கள் நடைபயிற்சி செய்யுங்கள். யோகா மற்றும் தியானம் மன அமைதிக்கும் உடல் நலத்திற்கும் உதவுகிறது. நான் வந்து மனவளக்கலை, அதாவது வேதாத்ரி மகரிஷி அவர்களின் மனவளக்கலை பயிற்சியை, உடற்பயிற்சியையும் தியான பயிற்சியையும் அனைவருக்கும் பரிந்துரை செய்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் அந்த பயிற்சியை கற்றுக்குங்க. அதற்கான வீடியோஸ்லாம் நம்மளுடைய இன்னொரு சேனலில் இருக்குது,
அந்த லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அடுத்தது மகிழ்ச்சியான வாழ்க்கை. வாழ்க்கை வந்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். பிறருக்கு துன்பம் அளிக்காமலும் நமக்கு நம்மால் முடிஞ்சவரை பிறருக்கு உதவி செய்தும் நீங்களும் சந்தோஷமாக இருக்கலாம், மற்றவங்களும் சந்தோஷமாக இருக்கலாம். ஸோ ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. நிறைய விஷயத்த நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு தான் ஆகணும். ஸோ பேசும்போதே சில பேர் ரொம்ப ஸ்மைலிங் ஃபேஸோடு பேசுவாங்க, சரிங்களா? அதனால் கவலைகள்லாம் தள்ளிட்டு தன்னம்பிக்கையோட வாழ்க்கையை வாழலாம். மனதிற்கு பிடிச்ச விஷயங்கள் இருக்குது. ஒருத்தருக்கும் ஒரு விஷயம் பிடிக்கும். சில பேருக்கு பாட்டு பாடுறது பிடிக்கும், சில பேருக்கு வந்து டிராயிங் பிடிக்கும், சில பேருக்கு வந்து வெளியில் போகிறது பிடிக்கும். அந்த மாதிரி என்னென்னலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அது ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரமாவது அதை செய்யுங்க. அதுவே வந்து மனதை வந்து மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வதற்கு உதவும். சில பேர் ஃப்ரெண்ட்ஸுக்கு பேச பிடிக்கும். டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு ஃப்ரெண்டுன்னு நீங்கள் ஃபோன் பண்ணி பேசினா கூட வாரத்துக்கு 7 ஃப்ரெண்ட்ஸுக்கு பேசலாம். அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு நூற்றுக்கணக்கான ஃப்ரெண்ட்ஸுங்கள் இருப்பாங்க. அப்பப்போ ஃபோன் பண்ணி பேசுங்க. உங்கள் மைண்டும் ரிலாக்ஸ்டாக இருக்கும், அவங்களுக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோட முடிவில் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. அதில் ஏதாவது ஒரு விஷயத்தை, உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நீங்களும் சந்தோஷமாக இருங்க, மற்றவங்களையும் சந்தோஷமாக வச்சுக்கோங்க. நம்ம எளிது ஆரோக்கியம் எளிது என்ற நம்ம சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். வேதாத்ரி மகரிஷி அவர்களை பற்றிய இன்னொரு சேனல் இருக்குது. அந்த சேனலுடைய டீட்டெயில்ஸும் கொடுக்குறேன். நீங்கள் தியானம், உடற்பயிற்சி மற்றும் உயிர்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு காயக்கல்ப பயிற்சின்னு ஒன்று இருக்குது. அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம சேனலில் இருக்குது. அதையும் செக் பண்ணி பாருங்கள். இதுவரை வீடியோவை கேட்டதுக்கு நன்றி. வாழ்க வளமுடன்.